பிரேஸ் தி லார்ட். இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, விக்கனங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். ஆமீன். விக்கனங்கள்னா ஆபத்துக்கள். அந்த மாதிரி ஆபத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறையவே வரும். பொல்லாத மனுஷங்களால் வருகிற ஆபத்துக்கள், அதை விட இயற்கையால் வர ஆபத்துக்கள், பஞ்சம், பூமி எதிர்ச்சி, கொள்ளை நோய், இயற்கை சீற்றங்கள், இது மாதிரி பலவிதமான ஆபத்துக்கள். இந்த மழை சீசன்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து ஒரு பெரிய பாதிப்பையே ஏற்படுத்திடும். ஒரு சிட்டியவே பாதிச்சிடும். ஒரு புயல் அடித்தா போதும், எவ்வளோ பெரிய சிட்டியாக இருந்தாலும் பாதிப்பு வந்துடுது. கடைசி காலத்தில் இந்த மாதிரி நிறைய ஆபத்துக்கள்லாம் வரும்னு ஆண்டவர் நமக்கு முன்னமே சொல்லியிருக்காரு. நம்முடைய வேதத்திலையும் எழுதப்பட்டும் இருக்குது. அப்போது இந்த மாதிரி இயற்கையினால் ஒரு பெரிய பாதிப்பு உண்டானாலும் சரி, இல்லை பொல்லாத மனுஷங்களால் நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வர மாதிரி இருந்தாலும் சரி, அவர் செட்டைக்குள்ளே வந்துடணும். அது கடந்து போகிற வரைக்கும் அப்படியே அவர் செட்டைக்குள்ளே இருந்துடுங்க. எல்லா உபத்திரவத்துக்கும் ஆபத்துக்களுக்கும் ஒரு டைம் இருக்குது. இப்போ இந்த கொரோனாலாம் வந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ வரைக்கும் இருக்குதான்னு பார்த்தா இல்லை. அதே மாதிரி தான் இந்த விக்கனங்கள் கடந்து போகிற மட்டும் அவர் செட்டை நிழல்ல இருக்கணும். இந்த கோழிலாம் பார்த்தீங்கன்னா அதோட குஞ்சுகள் ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு ஆபத்து வந்த உடனே அதுங்க போய் அந்த தாயோட செட்டைக்குள்ளே போய் தங்கிடும். அந்த தாய் கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளால் மூடி பாதுகாக்கும். அந்த ஆபத்து போன உடனே அந்த குஞ்சுகள்லாம் மறுபடியும் சந்தோஷமாக வெளியில் வந்துடும். அதே மாதிரி தாங்க நம்முடைய ஆண்டவரும் நம்மளை பாதுகாக்கிறார். எந்த ஆபத்து வந்தாலும், உங்கள் குடும்பத்தை அழிக்கிற மாதிரியான ஆபத்து, உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் மோதி கொண்டிருக்கிற ஆபத்து, உங்கள் வேலையில், உங்கள் பிஸ்னஸில், எதில் உங்களுக்கு ஆபத்தான சூழ்நிலை வந்தாலும் அதை நினச்சி பயப்படாதீங்க. ஆண்டவரோடு உள்ள உறவில் நெருங்குங்க. அவரோட செட்டைக்குள்ளே வந்துடுங்க. அவர் பாதுகாப்புக்குள்ளே வந்துடுங்க. அது எப்படி அவர் செட்டைக்குள்ளே வர்றது அப்படின்னா, கொஞ்சம் அதிகமாக பைபிள் ரீட் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். பைபிள் ரீட் பண்ணுறதும் ப்ரேயர் பண்ணுறதும் ஆண்டவரோடு உள்ள உறவை அதிகமாக்கும், நமக்கு மிகுந்த பாதுகாப்பையும் கொடுக்கும். அதனால் டெய்லியும் ரெகுலராக பைபிள் ரீட் பண்ணுறத, படிக்கிற பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் அவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபத்தின் மூலமாக அவருக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் அவரோடு இருக்கும்போது இந்த விக்கனங்கள் கடந்து போய்விடும். உங்களுக்கு ஒரு சேதமும் வராதபடி அவர் உங்களை பாதுகாப்பார். விசுவாசிங்க. விசுவாசத்தோடு வார்த்தையை அறிக்கையிடுங்க. ஆமீன். God bless you.